வாழ்வும் வழிபாடும் என்ற பகுதியிலே, அதாவது இறைவன் சாட்சி சொன்ன ஒரு அற்புதமான ஒரு உண்மை சம்பவம். கேரளாவில் அச்சன் கோயில் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு உண்மை சம்பவம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய காலத்துல எல்லாம் அரசர்கள் இருந்தார்கள். வெள்ளைக்காரா நம்மளை ஆள்ற பொழுது கூட அரசர்கள் அதுக்கு முன்னாடிலாம் இருந்தார். அதுக்கப்புறம் வெள்ளைக்காரர்கள் அவர்களே ஆண்டார்கள். அதனால் அந்த பாரம்பரியம் அந்த அரசு முறை இருந்தது. அந்த அரசு முறையில், அந்த அரசாங்க முறையில் நிர்வாகம் என்ன நடக்கும்னா, ஊருக்கு ஒரு பெரிய மனுஷா இருப்பாள். அவள் தான் அந்த ஊரை பற்றி தகவல், எத்தனை குடும்பம் இருக்குது, யார் யார் என்னென்ன பண்ணுறா, தொழில் என்ன, வருமானம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய மனுஷால வச்சுருப்பாள். அவளுக்கு ஸ்ரீகாரியம்னு பேர். அந்த பழைய காலத்து முறை ஸ்ரீகாரியம்னா, அந்த ஸ்ரீகாரியத்தை கூப்பிட்டு கேட்டால், அந்த ஊருக்கு போனால் அந்த ராஜா அவரை தான் அந்த ஸ்ரீகாரியத்தை கூப்பிட்டு கேட்டால் எல்லா தகவலும் சொல்லுவாள். அந்த எல்லா பொறுப்பும் அவள்கிட்ட இருக்கும். ஊரில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் அவள் பொறுப்பு. அந்த எல்லைக்குள்ளே அவளுக்கு அந்த அதிகாரமும் இருக்கும். அதுக்கு பேர் ஸ்ரீகாரியம்னு பேர். அந்த மாதிரி ஒருத்தர் இருந்திருக்கார். கேரளா தானே, அதனால் அந்த பகுதியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய மரங்கள், நல்ல அற்புதமான செழிப்பு மிகுந்த ஒரு பூமி, காடு. அந்த காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். மரங்களுடைய பயன்பாடெல்லாம் குறைச்சிட்டு வரோம். பெரும்பாலும் நம்ம அழிக்கிறோம். ஆனால் மரங்களை பயன்படுத்துகிற விஷயம் இருக்கு பாருங்கள். வீட்டில் நிலப்படியிலேருந்து, ஜன்னல்லேருந்து, நாற்காலி, சேரு, இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறோம் இல்லையோ. அந்த மாதிரி ஒரு நல்ல மரங்கள், தேக்கு மரம், அந்த மாதிரி மரங்கள்லாம் கொல்லியோ, அது மிகுந்த காடு இருந்திருக்கு. அந்த காட்டில் நிறைய மரங்கள் வெட்டப்பட்டு, இதை வெட்டுறதும் அதை விற்கிறதும், இது பழைய காலத்தில் ஒரு வரம்பு போல இருக்குது. அவள் எடுத்துன்னு போய் விற்றுருவா போல ஒரு காட்டில் இருக்குது. இது இந்த ஸ்ரீகாரியத்துக்கு இது தெரியல. ஆனால் யாரோ வெட்டிட்டா மரத்தை. அவர் அந்த பகுதிக்கு கீழே இருக்கார். அந்த ஸ்ரீகாரியங்கிறவருடைய பொறுப்பும் கீழே அந்த பூமி இருக்குது. அந்த பூமி காடு சார்ந்திருக்கு. அதில் ஒரு சில மரங்கள் காணா போயிருக்கு. அப்போ வெள்ளைக்கார ஆட்சியில் வந்திருக்கா. அந்த வெள்ளைக்காரர் என்ன பண்ணியிருக்கா, இந்த ஸ்ரீகாரியத்தை கூப்பிட்டு, இந்த மாதிரி மரங்கள்லாம் காணா போகுது, இதுக்கு நீ தான் பொறுப்பு, என்ன ஏன் காணும், எதுக்கு காணும் அப்படின்னு போய் விசாரணை பண்ணியிருக்கார். அப்போ இந்த ஸ்ரீகாரியர் அந்த சாஸ்தா மேலே ரொம்ப பாசம், ரொம்ப பக்தி வச்சுருக்கார். அவருக்கும் இந்த மரம் வெட்டப்பட்டதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. யாரோ வெட்டின்னு விட்டா, யாரோ வெட்டினா, யாரோ எடுத்துன்னு விட்டா. ஆனால் பொறுப்பாச்சே, அந்த பொறுப்பு இப்போ இவர் மாட்டின்ட்டார். அது கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்டில் அந்த வெள்ளைக்கார நீதிபதி அவர் எவ்வளோ அழகான ஒரு செவி வழி தகவல் பாருங்கள். இதில் மிகச்சிறந்த ஒரு சாமியினுடைய பிரத்யக்ஷ பிரமாணம் இதெல்லாம். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம். கோர்ட்டில் விசாரணை நடக்கிறதே இவர் போய் அங்கே நிற்கிறார். அப்போ அவர் மனசுக்குள்ளே சாமி திட்டுற, உன்னை கும்பிட்றேன், என்னை இப்படி நடுத்தூரில் விட்டுட்டியே, நான் உன் பேரில் அன்பு வச்சதை தவிர பாக்கி எந்த பாவமும் நான் பண்ணலை. இதில் கடைசியில் மரம் காணா போச்சுன்னு என்னை கொண்டு போய் இங்கே நிப்பாட்டி வச்சுட்டு பாரு. அந்த காலத்துலலாம் கோர்ட்டுக்கு போகிறதெல்லாம் ஸ்ரீகாரியெல்லாம் அவ்வளோ கௌரவமாக இருப்பாள். இந்த மாதிரி தான் பேரில் ஒரு அவதூறும் வந்துடக்கூடாது, அப்படி இருப்பாள் அந்த காலத்தில். அது மாதிரி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அதை பேசும்போது, மணிகண்டன் ஒருத்தன் வருவான், அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் அந்த மணிகண்டனுக்கு தான் வெளிச்சம். அது மாதிரி உண்மையாகவே மணிகண்டனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கோர்ட்டில் எல்லோரும் நின்றுட்டே இருக்கா. ஒரு காலியான கூண்டை பார்த்தா அந்த ஜட்ஜி பேசுகிறார். சொல்லுங்கள், அப்படியா, சரி, இப்போ நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். வெள்ளைக்காரருக்கும் அந்த கூண்டில் யாரோ நின்று பேசுகிறது தெரியுது. சுற்றிலும் உட்காந்துருக்கா, அவள் ஒருத்தருக்குமே அந்த உருவம் தெரியல. அந்த உருவம் அவர் உடனே இவர் இந்த ஸ்ரீகாரியத்து பேரில் எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி வெளியில் வரார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்ன காலி கூண்டை பார்த்து இது மாதிரி பேசுகிறார் அப்படின்னா அவர் மணிகண்டன்னு தெளிவாக சொல்கிறார்.
அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டோன்னா அந்த கோயிலுக்கு அழிச்சுன்னு போய் அந்த மணிகண்டன் சாக்ஷாத் அந்த அச்சன் கோயிலை கொண்டு போய் காமிக்கிறார். அப்படி காமிக்கும் போது அந்த ஜட்ஜி உள்ளே போகிறார். இவர் தான் கோர்ட்டுக்கு வந்து சொன்னார் அப்படின்னு மூலஸ்தானத்தை பார்த்து அவர் அந்த மூலஸ்தானத்துலேருந்து எந்த இடத்துக்கு போனாரோ அதே உருவம் அந்த மூலஸ்தானத்தில் மறையிறத அவர் பார்த்தார். அந்த மாதிரி சுவாமிங்கிறது வந்து ஒரு அனுமானம் கிடையாது, மனதுக்குள்ளே எதையோ நினச்சிக்கிறது இல்லை, பிரத்யக்ஷமாக நாம் எப்படி வாழணுமோ அந்த மாதிரி பேசும். அப்படியெல்லாம் பேசியிருக்கு நம்ம சுவாமி. அதனால் அப்படிப்பட்ட அந்த அற்புத தலத்தை எண்ணி நம்ம வந்து விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் உண்மையாகவும் இருந்தோம்னா சாமி கண்டிப்பாக நமக்காக வருவார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அற்புதமான சான்று. அதை எண்ணி இறையருள் பெற முயல்வோமாக.